ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான சிக்கன் மோமோஸ் தாங்க. ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் இந்த மாதிரி மாடல்லையும் ஒன்று செஞ்சுருக்கேங்க. இன்னொரு மாடல் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி மாடல்லையும் ஒன்று செஞ்சுருக்குங்க. ரெண்டு மாடலுமே நமக்கு ஈஸியாக தாங்க இருக்கும், நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதுக்கு தொட்டு சாப்பிட நான் வந்துன்னு சில்லி சட்னி மாதிரி வச்சுருக்கேங்க. தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க நல்லாயிருக்கும். இந்த மோமோஸுக்கு சட்னி இதுதாங்க சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டா நம்ம எல்லாருக்குமே பிடிக்குங்க. வாங்க எப்படி சில வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு 400 கிராம் நான் மைதா மாவு போட்டுக்கிறேங்க. இது கூட தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா இப்போ கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. மொத்தமாக விட்டுட்டிங்கன்னா நமக்கு அப்புறம் தலை ஆகிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு பூரி மாவை பார்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் விட்டு கொஞ்சம் பிசைய ஆரம்பிச்சிடுறேங்க. நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இது இப்போ நான் மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நான் 4 கிலோ சிக்கன் வாங்கியிருந்தேங்க. எலும்பில்லாத சிக்கன் வாங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க. இது கூடவே 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாங்க. பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துட்டேங்க. இது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பூண்டு, அதையும் எடுத்து சேர்த்துடலாங்க. உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சு பூண்டு சேர்த்துட்டேங்க. இது கூட இஞ்சிங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு, அதையும் சேர்த்துடலாங்க. இது கூட 2 பச்சை மிளகாங்க, அதையும் சேர்த்துடலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாங்க. இது கூட தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிடலாங்க. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இதுவும் காரம்லாம் உப்புலாம் நமக்கு கரெக்டாக இருக்கணுங்க. இதில் அப்போ தான் நல்லாயிருக்குங்க. இப்போ பிசைஞ்சாச்சுங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரு 5 தக்காளிங்க, மீடியமான சைஸ் தக்காளி 5 தக்காளி எடுத்துருக்கு. இது கூட காஷ்மீர் மிளகா போட்டிருக்காங்க. ஒரு 10 மிளகா போட்டிருக்கோங்க காஷ்மீர் மிளகா. அது கலரும் கரெக்டாக இருக்குங்க. நமக்கு சட்னி காரமும் கரெக்டாக இருக்குங்க. இது கூட ஒரு 10-15 பல் பூண்டுங்க, தோலை எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்காங்க. இதை போட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டு இதில் நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா இது வேகட்டேங்க. இதை நான் இப்போ அப்படியே மூடி வச்சுருவேன். ரொம்ப மூடாதீங்க, தண்ணி வெளில வந்துடுங்க. நம்ம கொதிக்கும் போது லைட்டாக திறந்த மாதிரி வைக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம மாவு திரட்ட ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க. நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம கொஞ்சம் மைதா மாவு தேய்ச்சிட்டு பூரி கட்டியில் அதுக்கு மேலே மாவு எடுத்து போட்டு தேய்க்கலாங்க. நல்லா மெலிசாக திரட்டிக்கிங்க. ரொம்ப மெலிசாக இருக்கணும், அப்போ தாங்க நல்லாயிருக்கும். மோமோஸு திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். இந்த மெலிசாங்க கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது நான் ஒரு ரவுண்டு பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வச்சு நம்ம ரவுண்டு பண்ணிக்கலாங்க. எந்த சைஸுமோ அந்த சைஸு நீங்கள் ரவுண்டு பண்ணிக்கலாங்க. எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருந்துச்சுங்க, அதனால் அந்த சைஸு நான் ரவுண்டு பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாவு மறுபடியும் போட்டு திரட்டிக்கலாங்க. அந்த மாவை வேஸ்ட்டு பண்ணாதீங்க.
இப்போ இது ரவுண்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ நான் இதை வந்து நம்ம சிக்கன் மசாலா வச்சிடலாங்க. ஒரு ஸ்பூன் நான் வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு நல்லா நீட்டுக்கும் வச்சுருங்க. அப்படியே இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். 2 சைடும் அப்படியே எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி கையில் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே லாஸ்ட்டாக அப்படியே கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. அப்படி அழுத்தி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சிட்டு வாங்க. நம்ம புடவை மடிப்பு மாதிரி மடிச்சிட்டு வாங்க. அப்படியே ஒரு சைடு மடிச்சிக்க, ஒரு சைடு மடிக்காமல் அப்படியே ஒட்டிக்கிட்டு வாங்க. இப்படி மடித்து ஒட்டிக்கிட்டு வாங்க. ஒரு சைடு அப்படியே ஒட்டிக்கிட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க உங்களுக்கு. இந்த மாதிரி அப்படியே மடிச்சிக்கிட்டே வாங்க. ஒரு சைடு அப்படியே மடிங்க. அந்த மடித்து வச்சதோடு ஒட்டிக்கிட்டு வாங்க. ஒரு சைடுங்க கரெக்டாக இருக்குங்க நமக்கு. அவ்வளோதாங்க. இப்படி வச்சு லாஸ்ட்டு மடிப்பு மடித்து இப்படி ஒட்டிடணுங்க. நம்ம கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் மோமோஸ் மடிப்பு. எல்லா சைடும் நல்லா ஒட்டிகிட்ருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மோமோஸ் மடிப்பு. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தெரியுங்க உங்களுக்கு. இப்போ வேறு மாடலில் ஒன்று செஞ்சு தரேன் பாருங்கள். செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மறுபடியும் ஒன்று திரட்டி வச்சுட்டு நான் ரவுண்டு பண்ணி வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா வச்சுட்டேங்க. இப்போ இந்த எப்படி மடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரெண்டுமே நம்ம ஈஸியாக தான் இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. பார்க்கும்போது தெரியாது, செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நமக்கு. இந்த மாதிரி நல்லா வச்சு அழுத்திடுங்க. நமக்கு சோமாஸ் மடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இது மடிக்கணுங்க. நம்ம சிக்கன் மசாலா வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு சோமாஸ் மடிக்கணும். மடிச்சுட்டு அப்படியே மேலே கொஞ்சம் அழுத்தி விடுங்க. அப்படியே சைடு இல்லாமல் கொஞ்சம் அப்படியே ஒட்டி விட்டுருங்க. நல்லா ஒட்டட்டங்க. அது இந்த மசாலா கொஞ்சம் உள்ளே தள்ளுற மாதிரி நல்லா அப்படியே அழுத்தி விடுங்க. நல்லா ஒட்டிக்கோங்க. அப்படியே உள்ளே தள்ளுற மாதிரி அப்படியே மடித்து ஒட்டிடுங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நடுவில் அப்படியே கை வச்சு அழுத்துங்க. இந்த மாதிரி அழுத்துனா எல்லா பக்கமும் நல்லா மசாலா போய் சேர்ந்துருவோங்க. இப்போ அப்படியே நம்ம மடிச்சிக்கலாங்க. இதை அப்படியே நடுவில் வச்சு அப்படியே மடிங்க. அப்படி மடித்து இந்த சைடு எடுத்து அப்படி மடிச்சிடலாங்க. 2 இன்ச்சும் அப்படி வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்படி வச்சு அப்படியே அழுத்தி விட்ருங்க. அப்படி லாஸ்ட்டில் வச்சு அழுத்திட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இது ஒரு மாடலுங்க மோமோஸு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செய்யலாங்க. ஈஸியாக இருக்குங்க. எல்லாமே நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. எல்லாமே நான் செஞ்சு முடிச்சிட்டேங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம இட்லி கூட தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி மொத்தமே இழுத்துக்குச்சிங்க. சட்னி தக்காளி நல்லா கொதிக்கும் போது தண்ணி இழுத்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டுடலாங்க. இது நல்லா ஆற வச்சுட்டேங்க. இப்போ மிக்ஸி ஜாடியில் சேர்த்துடலாங்க. அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சமாக அதையும் சேர்த்துடலாங்க. அது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிறோங்க 1 ஸ்பூனு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக இருக்குங்க சட்னி. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. மோமோஸை கூட எப்பவுமே நீங்கள் மோமோஸ் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சட்னி சூப்பராக இருக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்கள் இட்லி குண்டாலாம் நல்லா தண்ணி சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ ஒன்றா எடுத்து வச்சிடலாங்க. இட்லி தட்டில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டாங்க. நான் எடுத்து வைக்கிறேங்க. நமக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தாங்க எப்போ இட்லி குண்டா தண்ணி சூடு ஏறினதுக்கப்புறம் எடுத்து வைங்க. அப்போ தாங்க நல்லா இருக்குங்க. இதுமாரி ஒன்றா எடுத்து வச்சிடலாங்க. நான் வந்து அடித்தட்டுலேயும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேயும் ஒரு 5 மோமோஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மேலேயும் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா இது வேகட்டுங்க. நமக்கு 20 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. நல்லா வேகட்டுங்க. இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்று கூட வெடித்து நம்ம மேலே வரல பாருங்கள். மசாலா ரொம்ப கரெக்டாக இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூங்க.